ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழன் பவுல்ட்ரி ஃபார்ம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோழி வளர்ப்பில் புதுசாக இந்த கோழி வளர்க்கலாம் அப்படின்னு இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் வந்து தேவைப்படுமோ அதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ புதுசாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றவங்க செய்ய வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றதும் தான். அந்த விஷயங்கள் செஞ்சால் இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்ற டிப்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக புதிய வளர்ப்பாளர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புதிய வளர்ப்பாளர்கள் செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் அப்படின்ற மாதிரியும், இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ வரும் நம்ம சேனலில். அது வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாத சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறேன். ஸோ 2 வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புதிய வளர்ப்பாளர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் செய்யணும், 5 விஷயங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அப்படின்றத வந்து நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேங்க. ஸோ 5 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ரகம் நீங்கள் வளர்த்த போகிறீங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாலிடாக செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி. ஸோ ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கோழிகள் வளர்த்துறீங்க. ஸோ தமிழ்நாட்டு கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா பிற மாநிலங்களுக்கும், அதாவது அதர் ஸ்டேட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போய் அங்கே வளர்த்துறாங்க. ஸோ நீங்கள் கோழி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய லொக்கேஷனில் இப்போ நான் வந்து முட்டைக்கு கொடுத்தா எனக்கு லாபமாக இருக்குமா, இல்லை கறி கணக்கில் கொடுத்தா லாபமாக இருக்குமா, இல்லை பெருவடை வாங்கி பேரண்ட் ஸ்டாக் வச்சு குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி கொடுத்தா லாபமாக இருக்குமா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். இல்லை உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிமுக கோழிகள் நல்ல மூவிங்கில் இருக்கா, கட்டமுக கோழிகள் நல்ல மூவிங்கில் இருக்கா, விசிறிவால் கோழிகள் நல்ல மூவிங்கில் இருக்கா, இல்லை மீட்டர்வால் கோழிகள் நல்ல மூவிங்கில் இருக்கா, சிறுவடை மூவிங்கில் இருக்கா, எடவெட்டு மூவிங்கில் இருக்கா, இல்லை கடக்நாத், கிரிராஜா அப்படின்ட்டு ஏகப்பட்ட ரகங்கள் இருக்குங்க. ஸோ உங்களுடைய லொக்கேஷனில் என்ன ரகம் நீங்கள் வளர்த்தா சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக தெளிவாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ப்ரீடை செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ப்ரீடு தான் நான் வளர்த்த போகிறேன், ஏன்னா என்னுடைய லொக்கேஷனில் இதற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே நிறைய பாசிபிள் இருக்குது அப்படின்ற ப்ரீடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ப்ரீடை செலக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா, இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சது. நல்ல ப்ரீடாக செலக்ட் பண்ணணும், என்ன ரகம் நான் வளர்த்த போகிறேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான பாயிண்ட்டோட அந்த ப்ரீடை செலக்ட் பண்ணி அந்த ப்ரீடை வாங்கி ஃபீல்டுக்குள்ளே வரீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அனுபவ பாடம் கற்றுக்கணும். அனுபவ பாடம் எப்படி கிடைக்கும் அப்படின்ற இன்னொரு கொஸ்டினும் வருங்க. ஸோ அனுபவ பாடம் அப்படின்னா, நீங்கள் புதுசாக கோழி ஃபீல்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னும் போது எடுத்த உடனே நிறைய லெவலில் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கோழிகள் வாங்கி இதில் வந்து முதல் போட்டு உள்ளே வரக்கூடாதுங்க. ஸோ அனுபவ பாடம் அப்படிங்கும்போது ஒரு 5 கோழி 10 கோழி இந்த மாதிரி மினிமம் லெவலான கோழிகளை வாங்கி அந்த கோழிகளுக்கு என்னென்ன நோய் வருது, அந்த கோழிகளுக்கு நம்ம எவ்வளோ முதலீடு போட்டிருக்கோம், அது எவ்வளோ உணவு சாப்பிடுது, விற்பனைக்கு வர வரைக்கும் அந்த ஒரு கோழியினுடைய செலவு என்ன, விற்பனை பண்ணதுக்கப்புறம் நமக்கு லாபம் என்ன அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக நீங்கள் கால்குலேட்டிவாக வாங்கி வளர்த்து பார்க்கணும். ஸோ 5 கோழி 10 கோழி வாங்கிட்டு எனக்கு 10 கோழி வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கினேன், 500 ரூபாய்க்கு ஃபீடு கொடுத்தேன். ஸோ 1500 ரூபா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மொத்தமாக இதோட அடக்கம் வருது. எனக்கான ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3000 ரூபா வந்திருக்கு. ஸோ 1500 ரூபாய்க்கு வாங்கினா 3000 ரூபாய்க்கு லாபம், 1500 எனக்கு ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி 5 கோழியாக ஒரு கோழியாக இருந்தாலும் சரி 1000 கோழியாக இருந்தாலும் சரி நீங்கள் கால்குலேட்டிவாக டைரியில் நோட்டில் எழுதி வச்சு நீங்கள் பவுல்ட்ரி ஃபார்ம் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். பர்ஃபெக்ட் டேட்டா இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ அனுபவ பாடம் கற்றுக்கிட்டு கம்மி லெவலில் கோழிகளை வாங்கி கோழியை பற்றின நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்காக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து நிறைய கோழிகளை உற்பத்தி அதிகப்படுத்துங்க. ஸோ அனுபவ பாடம் கற்றுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2வது பாயிண்ட்டு. அடுத்து 3வது பாயிண்ட் இருக்குது. ஃபீல்டுக்குள்ளே வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா மணி மோட்டிவாக இருக்கக்கூடாது. ஸோ மணி மோட்டிவாக இருந்தீங்க, என்னடா இவன் நம்ம கோழி வளர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டுக்குள்ளே வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கோசரம் தான். இவன் ஃபீல்டுக்குள்ளே வந்து மணி மோட்டிவாக இருக்கக்கூடாது அப்படின்னா, ஃபீல்டுக்குள்ளே வந்த உடனே இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் கோழி வளர்த்துறேன், இப்போ தான் கோழி வாங்கி இந்த ஃபீல்டுக்குள்ளே வரேன், எனக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா 10,000 20,000 லாபம் கிடச்சிடணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் செகண்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வந்த உடனே மணியை பற்றி நினைக்காம கோழிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கோழிகளை பற்றின நாலேஜ், கோழிகளை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா செகண்ட் பேட்ச்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து நல்ல மணியை வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே கோழிகளில் எனக்கு பணம் வரணும், லாபம் வரணும் அப்படின்ட்டு ஒரு 1000 ரூபா போட்டு 10,000 ரூபா எனக்கு லாபம் வரணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வராது. ஃபர்ஸ்ட் பேட்ச் நீங்கள் போட்டுட்டு அனுபவத்தை கற்றுக்கிட்டு அடுத்த பேட்ச்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ மணி மோட்டிவ் எடுத்து ஃபீல்டுக்குள்ளே வந்த உடனே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு நல்ல பண்ணையாளராக நல்ல ஒரு கோழி வளர்ப்பாளராக வந்து உருவாக்காது அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னாலும் லாஸ் தான் நடக்கும். இது வந்து 3வது பாயிண்ட்.
அடுத்தது 4வது பாயிண்ட். இப்போ நான் கோழி வாங்கிட்டேன். வாங்கி கோழிகள வளர்த்துட்டேன். வளர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது மார்க்கெட் சேல்ஸ் அத எப்படி பண்றீங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட். ஸோ மார்க்கெட் எப்படி பிடிக்கிறது அப்படின்னா நெறைய விஷயங்கள் இருக்கு. லோக்கல்லயே சேல் பண்ணிக்கிறது, ஃபார்ம்லேருந்து டைரக்ட்டா சேல் பண்றது, இல்ல எக்ஸ்போர்ட் பண்றது, இல்ல வியாபாரிங்ககிட்ட கொடுத்து சேல் பண்றது அப்படின்ற மாரி லொகேஷனுக்கு தகுந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டிங் சேல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மாறும். ஸோ உங்க ஏரியால நீங்க எப்படி சேல் பண்ண போறீங்க? அந்த செகண்ட் பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா? அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா, எப்படி உங்களுடைய லொகேஷன் பொறுத்து நீங்கள் ப்ரீடை செலக்ட் பண்ணுறீங்களோ அதே அந்த பாயிண்ட்டுக்கு ரிலேட்டடானதான் அந்த 4வது பாயிண்ட்டும். அதே மாதிரி உங்கள் லொகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேல்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கைக்குள்ளே வச்சுக்கணும். ஸோ நீங்கள் டேரெக்டாக சேல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் கறிக்கோசரம் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த பண்ணை முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிகள் கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்களே ஒரு ஆள் போட்டு வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ப்ராஃபிட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணையாளர்கள் கறி கொடுக்குறவங்க யாருமே கடைகளுக்கோ இல்லை வியாபாரிகளுக்கோ கொடுக்கறது கிடையாது. டேரெக்டாக அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்டே சேல் பண்ணிடுறாங்க. இந்த நடுவில் இந்த இடப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த புரோக்கர்ஸ் மாதிரி, இவங்களை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா தான் ப்ரீடர்ஸுக்கு என்றைக்குமே ப்ராஃபிட் இருக்கும். ஸோ ப்ரீடர்ஸ் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நடுவில் ஒரு வியாபாரிகிட்ட கொடுத்து அதுக்கு அடுத்த கட்டம் வியாபாரிகிட்ட தான் மக்கள்கிட்ட போகும்போது அது வந்து என் மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்காது, ப்ரீடருக்கும் பிரயோஜனமாக இருக்காது, நடுவில் இருக்க அந்த வியாபாரிக்கு தான் பிரயோஜனமாக இருக்கும். ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் சேல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பிடிக்கணும். அதற்கான அதற்கான கான்டாக்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட். ஸோ கான்டாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு. அந்த கான்டாக்டை சேவ் பண்ணி வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இது 4வது பாயிண்ட். அடுத்து 5வது பாயிண்ட், ரீஇன்வெஸ்ட் த சேம் ஸ்டாக். இப்போ நீங்கள் 10 கோழி வாங்குறீங்க, அதான் நம்ம சொன்ன மாதிரி செகண்ட் பாயிண்டில் சொன்ன மாதிரி, நான் இப்போ ஒரு 1000 ரூபா போட்டு 10 கோழி குஞ்சுகள் வாங்கிறீங்க, 500 அதுக்கு ஃபீடு காஸ்ட்டு, 1500 எனக்கு முழு அடக்கம் வருது, அது ஒரு 3000 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா 1500 உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ அந்த ப்ராஃபிட் காசையும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த 3000 தூக்கி அந்த கோழி ஃபீல்டுக்குள்ளே போட்டு உங்களுடைய பண்ணையை அதிகப்படுத்துங்க. மற்ற வேறு ஃபீல்டிலேருந்து காசை கொண்டு வந்து அந்த கோழி ஃபீல்டில் போடாதீங்க. ஸோ கோழியிலேயே சம்பாரித்து அந்த கோழியிலே போட்டுக்கிட்டுருங்க அந்த வர ப்ராஃபிட்டை. அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் சம்பாரித்து கஷ்டப்பட்டு, ஸோ நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு தொழில் செய்வாங்க. இப்போ நானே ஒரு யூடியூபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் யூடியூப்பில் சம்பாரித்த காசை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளில் நான் போட மாட்டேன். ஸோ யூடியூப்பில் சம்பாரித்த காசு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற செலவுகளுக்கு தான் பயன்படுத்துவேனே ஒழிய கோழிகளில் நான் கண்டிப்பாக நான் போட மாட்டேன். நான் கோழியில் சம்பாதிச்ச காசு மட்டும்தான் எடுத்து பேக் டு பேக் கோழிகள்லேயே நான் போட்டுட்ருப்பேன். அப்படி ஆரம்பித்து அப்படி பெருகினது தான் என்னுடைய கோழி பண்ணை. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30-40 கோழி குஞ்சுகள் வாங்கி விட்டேன். ஒரு குஞ்சு 60 ரூபா அப்படின்ட்டு பெருவடை கோழி குஞ்சுகள் ஒரு 30 குஞ்சு வாங்கி விட்டேங்க. அதில் ஆரம்பித்தது தான் இந்த தமிழன் ஃபார்ம் அப்படின்றது. அந்த குஞ்சுகளை விற்று மறுபடியும் வந்த ப்ராஃபிட்டை தூக்கி அப்படியே மறுபடியும் அதிலே போட்டு ஒரு 3 வருஷமாக இன்றைக்கி என்னுடைய ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு நான் ஃபார்ம் போட்டிருக்கேன். அந்த ஃபார்முக்குள்ளே 1.5 லட்ச ரூபாய்க்கு கிளிமூக்கு கோழிகள் நிற்கிது அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் காசு வாங்கல, யூடியூப்லேருந்து வர காசு எடுத்து இதில் போடல, கோழிகளே நான் பெருக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கேன் ஃபார்மை. அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். ஸோ எனக்கு 1500 ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்ற போது இந்த முதல் காசை மட்டும் எடுத்து மறுபடியும் கோழிகளில் போட்டு அது 1500 வேறு செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கவே முடியாது. அதாவது ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணவே முடியாது. ஸோ ரீஇன்வெஸ்ட் த சேம் ஸ்டாக் வித் ப்ராஃபிட். வர்ற லாபத்தோடு சேர்த்து மறுபடியும் நீங்கள் பண்ணையிலேயே போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய பண்ணையை பெருசு பண்ண முடியும். எந்த ஒரு நஷ்டமும் வராது. வேறு ஃபீல்டிலேருந்து காசு தூக்கி கோழி ஃபீல்டில் போடாதீங்க. கோழிலேருந்து வர காசையே மறுபடியும் கோழி ஃபீல்டில் போடுங்க. அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த 5 பாயிண்ட்டையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக போதும், நீங்கள் இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதில் நீங்கள் பண்ண வேண்டிய 5 விஷயங்கள் என்ன அப்படின்றது வந்து இதில் சொல்லிட்டேன். அடுத்து பண்ணக்கூடாத சில விஷயங்கள் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புதிய வளர்ப்பாளர்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் தமிழன் பவுல்ட்ரி ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.